ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பெஷலான டே என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நாளைக்கு என் தங்கத்துக்கு பிறந்த நாள், அதாவது என்னோடய 2வது தங்கத்துக்கு பிறந்த நாள். ஸோ அவனுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்னு நினைப்பேனா, பட் மாத கடைசியில் பிறந்த காரணத்தினால எல்லாமே அவனுக்கு டிலேவாகவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் அமையும். அதுவாக அமையுமா இல்லை இப்படி தான் போகுமானே எனக்கு தெரியாது. சரி, அந்த குழந்தைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னால் என்ன முடியுதுன்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா, எப்போவுமே காலையில் ஒரு கேக் வெட்டிடுவோம். அவன் பிறந்த டைமுக்கு வெட்டிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் எப்பவும் போல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு கேக் வெட்டிடுவோம். ஸோ ஈவினிங் கேக் நான் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் கேக் பண்ணலான்ட்டு எனக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு முடியாத காரணத்தினால அந்த கேக் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் கேக்காக வாங்கிடலாம். ஏன்னா அவனுக்கு அருண் ஐஸ்கிரீம்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அருண் ஐஸ்கிரீம் கேக் வாங்கிட்டு, கடை வேறு ஓப்பனில் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகுது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குழந்தைக்கு எல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, அவனையும் சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி ஆச்சு. அவன் தூங்க வச்சுட்டேன். அதாவது உள்ளே டிவி பார்த்துட்டு இருக்கானுங்க. அவனுங்க வெளியே வர்றதுக்குள்ளே நான் ரகசியமாக போயிட்டு வந்துடலான்னு ஒரு பிளானு. ஸோ கேக் வாங்கிட்டு, ஸோ அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் ஒன்று வாங்கி சர்ப்ரைஸாக வச்சோம். ஏன்னா எந்த ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சாலும் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பேக் பண்ணி வச்சாலே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவனுக்கு என்ன கிஃப்ட்டு என் கண்ணில் தென்படுதுன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு குழந்தை கையில் கொடுத்துருவோம். நாளைக்கு காலையில் அவன் சர்ப்ரைஸ் ஆகிறானா இல்லையா, இல்லை நைட்டே கொடுக்குறோமா, இல்லை 12 மணிக்கெலாம் வெட்டலாமான்றதே ஒரே கொலாப்ஸாக இருக்குது. போகிற போக்கில் பார்த்துக்கிட்டே போவோமே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கடை மூடுறதுக்குள்ளே முதல்ல நம்ம போய் ஆகணும். இல்லைன்னா கடை மூடிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு நம்ம உட்காந்து கேக் பண்ணுற மாதிரி ஆகிடும். சரி வாங்க, போயிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு வாங்க வேண்டியதை வாங்கிட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதை எடுத்து வந்துட்டு முதல்ல சர்ப்ரைஸை காக்க முடியுதான்னு பார்க்கலாம். கிளம்பியாச்சு. இவனுங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு கடையை சாத்துறதுக்குள்ளே நம்ம எடுக்க வேண்டியதை எடுத்துருவோம். ஒரு வழியாக எப்படின்னா கடை பார்த்தா கூட கடை தெரியாது. எஸ், கடை ஓப்பனில் தான். அவனுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக் எடுத்துக்கலாம். இன்னும் சாக்லேட்டும் இது மட்டும் தான் இருக்கும். ஒரு வழியாக கேக் வாங்கியாச்சு. சர்ப்ரைஸ் பண்ண ஃபஸ்ட்டு கேக் வாங்கிட்டோம். கேக் தான் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. இவ யார் என்ன நடுவில் வந்துட்டான்னு பார்க்குறீங்களா? இவ தான் என்னோட மாமி பொண்ணு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேக் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுருவோன்னு சொல்லிட்டு வைக்க வந்துட்டோம். ஏன்னா மெல்ட் ஆகிடும். அதை வச்சுட்டு நம்ம கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வாங்க முடியாதுல்ல. ஸோ முதல்ல அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு நம்ம போய் மறுபடியும் அடுத்த பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது கடையும் ஓப்பனில் தான் இருக்குது. சரி, அவனுக்கான கிஃப்ட் என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. போர்டு வாங்கிடலாமா? இதை கொடுத்தா அவன் டென்ஷன் ஆகிடுவான். வேணாம். வாங்கலாமா? கார் வாங்கலாமா? கண்ணு மண்டையை பொழந்துரும். வேணாம், கேஸில் போயிடுவோம். இங்கே பாருங்க, குட்டி குட்டி ஸ்கூட்டி, லாரிஸ். அவனுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் பிடிக்கும். குட்டி குட்டி மினியேச்சர்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்கியா. பொம்மை ஐட்டமாக இருக்கே. 2 வயசு 3 வயசு மாதிரி தெரியுது. அவனுக்கு இப்போ 7 வயசு முடிஞ்சு 8வது வயசை மெதிக்கிறான். என்னது ரிமோட் காரா? அதெல்லாம் 2 நிமிஷத்தில் உடச்சிருவான். வேணாம். வண்டியெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு பரத்துக்கு. கிஷோருக்கு வேண்டாம். ஏதாவது ஸ்பெஷலாக இந்த கார் நல்லா இருக்கே, பேசாமல் இதை பார்க்கலாமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 4 டயரு. என்னடி 4 டயர் 5 டயரை விட ரேட்டு ரொம்ப தூக்கலாக இருக்குது. 3795 ரூபாயா? வேணாம், அவ்வளோ கேஷ் நம்மக்கிட்ட இல்லை. இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது. பட் ஆனால் அது ரேட்டு என்னன்னு தெரியலையே. ஐட்டம்ஸ் தான்ப்பா செம்மையாக இருக்குது. பாய்ஸுக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. காரு, பைக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்குது. நீ அவன் என்னையே சொல்கிறதுக்கா? கம்னுறி நீ வேற. லாரி இந்த மாதிரிலாம் வாங்கினா நல்லா தானே இருக்கும். பட்டு சும்மா ஷோக்கு தான் நினைக்கிறேன் இதெல்லாம். புல்லட் கன்று நல்லா தான் இருக்குது. ஆனால் இது 2 நிமிஷத்தில் அந்த கன்னோட புல்லட்டெல்லாம் தொலைச்சிருவானுங்க. வேணாம், வச்சிரு. அது ஒரு ரேட் எவ்வளோ? 515 ஒன்லி.
அப்படி சொல்லணும். ஒன்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 945, டிஃப்ரெண்ட் இல்லாமல் நார்மலாக இருந்தால் 515. அவ்வளோதான். குட்டி குட்டி காராக எடுத்துடலாமா பேசாமல்? என்ன ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. ஃபுல்லாகவும் இருக்கணும், அறிவாளித்தனமாக பயன்படுத்துகிறதாகவும் இருக்கணும், வேஸ்ட் பண்ணவும் கூடாது, காசும் கம்மியாக இருக்கணும். அப்படி எதுவுமே கிடைக்கலையே, என்ன பண்ணலாம்? எதுக்கடி கத்தியெல்லாம் எடுக்கிற? வச்சிடுறி அம்மா. கொஞ்சம் கால் தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதோட விலை 1681. கொஞ்சம் ஜாஸ்தி தான். வாங்கலாமா வேணாமான்னு தெரியலையே. நான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இவன் தம்பியும் இருக்கான். அதாவது ஒரே மாதிரி இருக்காங்க. அது ரிமோட் கவுண்டர் வச்சு அதுக்கு ஒரு ரேட்டு. இது என்ன ரேட்டு? ஜஸ்ட் 25. 205 அப்படி சொல்லணும். 25ன்னு சொல்லக்கூடாது. 25னா 25 ரூபா ஒன்லி. விளையாட தெரியாது. மேக்னெட்டிக்கில் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. பிஸ்னஸ் இருக்கா பாரு. பிஸ்னஸ் கார்டு இருக்குது. பட் ஆனால் மேக்னெட்டிக் பிஸ்னஸ் தான் வேணுமா. அந்த பயப்பிள்ளைக்கு விளையாடவே தெரியாது. விளையாட தெரியலனாலும் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கான். பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை வாங்கி தரக்கு. பார்ப்போம். இல்லை மேக்னெட்டிக் இருக்கா பாரு. அதான் அவன் தேடிக்கிட்டே இருந்தான், கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி அவனுக்கு பிடிச்சதே ஒன்று வாங்கி தருவோம். பிளாஸ்டிக் காயின்ஸா? ஆல்ரெடி நோட்டு காயின்ஸே கீச்சு தள்ளிட்டானுங்க. அடுத்து பிளாஸ்டிக் காயின்ஸா? வீடு இதெல்லாம் வாங்கி வச்சா வீடு ஃபுல்லாக குப்பை தான் சேருது. ஒன்றும் விளையாடுன மாதிரி தெரில. சுஸ்மி தம்பி நல்ல காயின் போர்டாக கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு போங்க. சரி ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி செட் பண்ணுவார். வீட்டில் போனோடனே 2 நிமிஷத்தில் கீழே விழுந்துடும். அவனுங்க போடுற போட்டில் சார்ஜர் கம்மியாக இருக்கா? அப்புறம் நாங்கள் எப்படி சார்ஜர் போடுறது? எனக்கு ஒன்று திடீர்னு தோணுச்சு, ஏன் ஒரே விஷயத்தில் ஒரு கிஃப்டாக போடணும்? ஏன்னா அதுவே 1800 வந்துருச்சு. அதனால் திடீர்னு ஒரு யோசனை. அவனுக்கு 8 வயசு, ஏன் 8 கிஃப்ட் வாங்கக்கூடாது கம்மி ரேட்டில்? டாம் பிரெயின். வாங்க ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். ஷெட்டில் பேட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவனுக்கு நான் ஷெட்டில் விளையாடுறது ரொம்ப பிடிக்குது. ஸோ ஷெட்டில் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது 8 கிஃப்டில் இதுவும் ஒன்று. ஆரஞ்சு இருந்தது. காற்று தனியாக வாங்கணுமா? வேணாம், என் வீட்டில் இருக்காது. ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். அது ஸ்மூத்தாக இருப்பான் தம்பி. பாட்டா ஹெவியாக இருக்கும். நோ பிஸ்னஸ் ஒன்று பார்த்தோம். இதோட விலை ஓகே, இது ஒன்று எடுத்துப்போம். ரேட் சொல்கிறது 345. 600 345 எம்பிட்டு. அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் தான். எங்கே காயின்ஸ் இருக்கணும்? காயின்ஸ் ஒன்று எடுத்துப்போம். ஏன்னா ஒரு கேரம் போர்டில் ரொம்ப குஷியாக இருப்பா அப்படி. ஸோ தேர்ட் ஒன் காயின்ஸ். வேறு யார் விளையாடுறது சொல்லுவீங்க? இது என்ன வெறும் காயின்ஸா? காயின்ஸ் என்ன படா சைஸில் இருக்குது? நல்லா இல்லையா? செஸ் தான் எடுங்க. ஓகேடா, இது எடுத்துப்போம். கடைசியில் அந்த ஒரே ஒரு வண்டியை தின்னு போயிருக்கலாம் போல். 8ன்னு பிரிச்சக்கப்புறம் தான் படாவாக போயிட்டு. இது ஹோல் இருக்கோ? போகணுமோ ஹோல்ஸ் இருக்கிறது. இது எடுத்துக்கலாம். 175 எடுத்துக்கலாம். ஓகே தம்பி, நன்றிப்பா. கிஃப்ட் இதுதான். 149 rupees ஒன்லி. யூஸ்ஃபுல்லாக பென்சில் பாக்ஸ் ஒன்று எடு. ஏய், அந்த மாதிரி படா சைஸ்லலாம் எடுக்காத. அந்த கார் எடு. இது எடு. அந்த கார் அது பொண்ணுங்கள். சரி வச்சிரு. கட் கரோ. எடு, ஓப்பன் பண்ண பார்ப்போம். இந்த பாக்ஸ் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ 6th கிஃப்ட்டு இது தான். எப்படி இருக்கும்? இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 175 rupees. மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா பென்சில்ஸ் தான் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டெய்லி ஒரு பென்சில் செலவு பண்ணுறான்.
ஸோ பென்சில் நிறையா வாங்குவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போவே பொம்மையில் சூப்பர் அவெஞ்சர்ஸ்லேயே சூப்பராக விட்டுருக்காங்க. ஸோ இது 100 rupees. இது ஒன்று வாங்கியிருக்கேன் 7th gift-ஆ. யூஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு நான் நோட் தான் எடுக்கலான்னு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் நோட் இல்லைன்னு சொல்லுவான். பட் எழுதுறானோ இல்லையோ நோட்டை வாங்கி வச்சுருவான். அதனால் 8th gift-ன்னு பார்த்தீங்கன்னா நோட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரூல்டு நோட்டு 2, அதுவும் லாங் சைஸு. அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதாவது கிறுக்கிறதுக்கு பிடிக்கும், படிக்க பிடிக்காது. 8th gift பார்த்தோன்னே சேட் ஆகிடுவான். எப்படி இருந்தாலும் படித்தாகணும்ல பரட்டை. அதனால தான் இந்த கிஃப்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒரு வழியாக பில்லு பார்த்தீங்கன்னா 2109 ரூபா வந்துச்சு. 8 gift செலக்ட் பண்ணியாச்சு. சார் இம்ப்ரெஸ் ஆகிறாரான்னு பார்ப்போம். பேக்கிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கார் மட்டும் எடுத்துருந்தா 1608 ரூபாவோ 9 ரூபாவோ. ஸோ 8 gift வாங்கியிருக்கோம். இந்த இடத்துல நம்மளோட மூளையை நம்ம பார்க்கணும். பேக்கிங் பண்ணுறாப்படி வழியாக கடையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. கிஃப்ட் பேக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கடையை க்ளோஸ் பண்ணி அவங்களே வெளியே தள்ளுறதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அவனை சர்ப்ரைஸ் பண்ண ரெடி ஆகிட்டோம்ல. ஃப்ரூட் ஷாப்புக்கு வந்தேன்னு நினச்சிங்க. ஃப்ரூட் ஷாப்புக்கெலாம் வரல. இவ்வளோ நேரம் பர்ச்சேஸ் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சா, சரி ஏதாவது ஒரு ஜூஸை வாங்கி வயிற்ற நிரப்பிட்டு வீட்டுக்கு போவோம். ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ணது நம்ம இடத்துக்கு வந்துருச்சு. வேறு என்ன பார்த்து தேவை இருக்க முடியும், சாப்பிட்டு தானே செய்ய முடியும். சாப்பிட போகிறேன் பாய். டயட்டில் இருக்கனால ஆரஞ்சு ஜூஸும், அவள் டயட்டில் இல்லாதனால பாதாம் ஜூஸும் 2 பேரும் சாப்பிட வந்தாச்சு. வந்தோடனே நானும் தூங்கிட்டேங்க. எனக்கும் தூக்கம் வரும்ல, தூங்கிட்டேங்க. இப்போ தான் எழுந்தேன். 4 o'clock ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது அவரோட பிறந்த நாள். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவரை எழுப்பிடுவேன். கிஃப்டெல்லாம் பார்த்தா அவர் எப்படி ஆகுறாரு, எக்ஸைட் ஆகுறாரா இல்லை பல்ப்பு கொடுக்குறாரான்னு தெரில. அவன் சின்னதாக ஒரு பொருள் கொடுத்தா கூட சந்தோஷப்படுறவன். ஏன்னா இவன் வந்து என்ன சொல்கிறது, பெருசாக எதுவும் ஆசைப்பட மாட்டான். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வச்சு சந்தோஷப்படுறவன். லாஸ்ட் எண்டிங்கை பேச விடுறாங்களா, ஸோ மெனி டிஸ்டர்பன்ஸ். என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மணி 4:30 ஆகுது. ஸோ பிள்ளையை கடக்கடான்னு எழுப்பணும். ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுப்பணுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலான்னு சொல்கிறேங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். பாய்.